ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆகாஷ் tutelage. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு குரூப் 4க்கு வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. பட் ஆனால் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த ஷார்ட் டியூரேஷனில் குரூப் 4க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நீங்கள் வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்துட்டு 2 பார்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு குரூப் 4க்கு போடுறேன். இது வந்துட்டு செலக்டடாக வந்துட்டு ஒரு சில டாபிக்ஸ் எதுலாம் வந்துட்டு குரூப் 4ல் கேட்குறாங்க, என்ன மாதிரி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு மொத்தமாக நம்ம 2 வீடியோவில் மொத்தமாக கவர் பண்ணிடலாம். அதோட ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு இது தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த டி முருகேசன் கமிட்டி அப்படிங்கிறது முருகேசன் கமிட்டி எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை வந்துட்டு வகுக்கிறதுக்காக 13 பேர் கொண்ட குழு மூலயமா வந்துட்டு போடப்பட்டது. அதுக்கு அடுத்தது இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதாவது புதிய கல்விக் கொள்கைக்காக 13 பேர் கொண்ட குழுவைக்காக எந்த கமிட்டி போடப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகேசன் கமிட்டி அப்படிங்கிறத. ரொம்ப சிம்பிளாக அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. என்ன அதோட டீட்டெயில், ஒரு சின்ன டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கற்பகம்ங்கிறது ஒரு நியாய விலை கடைகள் மூலம் பனை வெல்லம் வந்துட்டு விற்பனை செய்யும் திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அந்த பனை வெல்லம் அதுதான் வந்துட்டு இங்கே பனை வெல்லமுக்கு தான் அந்த கற்பகம் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது மார்க் மட்டும்தான். குரூப் 4ல் அந்த 80+ நான் எடுக்க வைக்கிறேன்னு சொன்னது, அந்த மார்க்கை வந்துட்டு நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாம்பரம் வந்துட்டு மாநகராட்சி வந்துட்டு எந்த மாதம் எந்த நாள் வந்துட்டு அந்த மாநகராட்சி என்று அழைக்கப்படும் அரசாணை வந்துட்டு வெளியிட்டது வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு 21 மாநகராட்சியும் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக 15க்கு அப்புறம் ஆவடிக்கு அப்புறம் ஆட் பண்ணது எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோலையும் வந்துட்டு சொல்லிவிடுவோம். தாம்பரம் மாநகராட்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 4 வந்துட்டு தாம்பரம் வந்துட்டு மாநகராட்சி அமைக்கப்படும் என அரசாணை வந்துட்டு வெளியிடப்பட்டது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட முதல் 3D கண் அறுவை சிகிச்சை வசதி வந்துட்டு சென்னையோட எழும்பூர் கண் மருத்துவமனையில் வந்துட்டு திறக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழக அரசு டிசம்பர் 17, 2021 அன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை மாநில பாடலாக அறிவித்தது. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. மாநில பாடலாக வந்துட்டு டிசம்பர் 17, 2021 அன்றைக்கி தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்துட்டு மாநில பாடலாக அறிவிச்சிருக்காங்க. 55 வினாடிகள் கொண்ட பாடல். கண்டிப்பாக வந்துட்டு குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் மட்டும்தாங்க நம்ம இங்கே செலக்டடாக வந்துட்டு எடுத்திருக்கோம். அதனால் நல்லா தெளிவாக பாருங்கள். ஜஸ்ட் இதை நீங்கள் காதால் கேட்டாலே போதும். அங்கே வந்துட்டு நீங்கள் இப்போ முருகேசன் கமிட்டின்னு அங்கே வருது அப்படின்னா நீங்கள் காதால் இதை கேட்டிருந்தீங்கனாலே நீங்கள் அங்கே அட்டன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், விமானப்படை, அதாவது டிசம்பர் 8, 2021 அன்று இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் MI-17V5 இது நீலகிரியோட குன்னூர் அருகே வந்துட்டு விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டர் விபத்தில் பாதுகாப்பு படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் வந்துட்டு அவரும் அவரோட மனைவி உட்பட அவர்கள் 11 பேர் வந்துட்டு உயிரிழந்தனர். தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதில் எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு பாதுகாப்பு படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முனீஸ்வர் நாத் பண்டாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதி NV ரமணா தலைமையிலான உச்சநீதிமன்றம் கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தோட 51வது தலைமை நீதிபதியாக 51வது தலைமை நீதிபதியாக முனீஸ்வர் நாத் பண்டாரி வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க. 51வது எத்தனாவது தலைமை நீதிபதியாக அப்படிங்கிறது வந்துட்டு கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வாடகை செயலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் வாடகை செயலியை வெளியிட்டிருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட வேளாண் இயந்திரங்கள் மற்றும் அவற்றை வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்கான கருவிகளை பதிவு செய்வதற்காக வந்துட்டு தொடங்கப்பட்டது தான் இந்த வாடகை அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம்
இந்தியர்கள் தினம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக நம்ம அந்த பிரவேசி பாரதிய திவாஸ் தினம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 9ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினமாக வந்துட்டு கொண்டாடப்படுகிறது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சன். இப்போது மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய இந்திய இளம் வீரர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனை வந்துட்டு வீழ்த்தியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் 1வது டுகாங் பாதுகாப்பு காப்பகம். இந்தியாவின் நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியாவோட 1வது டுகாங் பாதுகாப்பு காப்பகம் வந்துட்டு எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. பால்சந்தி அதில் வந்துட்டு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஸ் குமாரி அவங்க வந்துட்டு தான் வந்துட்டு இப்போது மாநில மகளிர் ஆணையத்தோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மகளிர் ஆணையம் குழந்தைகளுக்காக ஏதாவது கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். அது மாதிரி நார்த் ஈஸ்ட் ரிலேட்டடான ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். அதுக்கு அடுத்தது பார்ப்போம், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் மிதக்கும் சூரிய ஒளி திட்டம். இப்போ மிதக்கும் சூரிய ஒளி திட்டம் வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது வந்துட்டு தூத்துக்குடி அப்படிங்கிறத நீங்கள் போடணும். ஸோ மிதக்கும் சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் முன்னணி உர உற்பத்தியாளர்கள் தெற்கு பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்துட்டு அமைந்துள்ளது. ஸ்பிக் தொழிற்சாலை வந்துட்டு அமைந்துள்ளது. சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக இயங்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்தது. கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ எந்த இயர் அப்படிங்கிறது இதில் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட மகப்பேறு நிதி உதவி திட்டம் 1987. ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக கொடுக்குறாங்க, என்ன தவணையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தவணைகளில் மொத்தம் 18,000 வந்துட்டு வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் திட்டம் வந்துட்டு 2006. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், 2009 வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். 2006 வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமுன் காப்போம் திட்டம். இது கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ மாநிலம் முழுவதும் மருத்துவ முகாம்களை நடத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு சுகாதார திட்டம் தான் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம். 3 மருத்துவ திட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் கேட்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2021 ஆகஸ்ட் 3 அன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அத்தியாவசிய சுகாதார பொருட்களை மக்களின் வீட்டிற்கே கொண்டு வழங்கும் திட்டம் தான் இது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டம் வந்துட்டு நம்மை காக்கும் 48 திட்டம். அதில் ஒன்று டிசம்பர் 18, 2021 கொண்டு வரப்பட்டது. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கான அவசர சிகிச்சைக்கான செலவை மாநில அரசே ஏற்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இன்னுயிர் காப்போம் திட்டம் 2021 டிசம்பர் 18. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழிற்காக சாகித்ய அகாடமி விருது. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அம்பை என்ற அந்த நாவலுக்காக, அம்பை என்ற CS லட்சுமி. நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. கண்டிப்பாக கேட்பாங்க, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை வந்துட்டு தமிழிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க யாருன்னு கேட்கலாம். இந்த நாவல் கொடுத்துட்டு அதை யார் வந்துட்டு வாங்கியவர் யாருன்னு அப்படின்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பால் சாகித்ய புரஸ்கர் அவார்ட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகேஷ் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் விருது வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஔவையார் விருது கிரிஜா குமார் பாபு வாங்கியிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக அவரது சேவைக்காக இது வந்து வழங்கப்பட்டிருக்கு. மதிப்புமிக்க TX2 விருது யாருக்கு வழங்குதுன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த TX2 விருது வந்துட்டு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டிலிருந்து புலிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது அதனால தான் வந்துட்டு வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஷில்லாங்கோட புகழ்பெற்ற செர்ரி பிளாசம் திருவிழா 2021 நவம்பர் 25 முதல் 27 வரை எங்கே நடைபெற்றது? ஏன் வந்துட்டு நான் நார்த் ஈஸ்ட் சொன்னல, இதாங்க ரீசன். மேகாலயாவில் நடந்திருக்கு. ஷில்லாங் வந்துட்டு மேகாலயா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த செரி பிளாசம் திருவிழா அங்கே நடைபெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தது உலகின் மிக உயரமான ரயில் பாலம்ங்க. உலகின் மிக உயரமான ரயில் பாலம்
வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. அப்போ எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்கலாம். இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் கூட பிரம்மபுத்திரா ரிவரில் வந்துட்டு அந்த டேம் வந்துட்டு சைனா ஒரு டேம் கட்டுறாங்க. அந்த டேம் வந்துட்டு எங்கே கட்டுறாங்கன்னு ஜஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர். இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க, அவ்வளோதான். அப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்லா சோலார் பார்க் ராஜஸ்தானில் அமைந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. அது உலகின் மிக பெரிய சூரிய சக்தி பூங்காங்க. ஸோ அப்போ எந்த மாநிலம்ல அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்லா சோலார் பார்க். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் மற்றும் சாதாரண மக்களுக்காக இந்திய ரயில்வே முதல் ஓய்வு அறைகளை வந்துட்டு திறந்துள்ளது. அப்போ எங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல் அப்படிங்கிறதுனால தான் இங்கே நம்ம இதை நோட் பண்ணுறோம். முதல் ஓய்வு அறைகளை வந்துட்டு மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலா சுரங்கப்பாதை. இது என்ன அப்படின்னா எனப்படும் உலகின் மிக நீளமான இருவழிச்சாலை சுரங்கப்பாதை வாலிபாரா சார்டுவார் தவாங் பிசிடி அதாவது சாலையில் எல்லை சாலைகள், அதாவது இந்த பார்டர் கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அமைப்பால் வந்துட்டு வார்டக் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது. அப்போ வந்துட்டு இந்த செலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகின் மிக நீளமான இருவழிச்சாலைங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிய மத நிறுவனர் குருநானக் தேவ் பிறந்த நாளை உலக பாதசாரிகள் தினமாக, அப்போ யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிய மத நிறுவனர் குருநானக் தேவோட பிறந்த நாளை தான் உலகின் பாதசாரிகள் தினமாக அறிவிக்க பஞ்சாப் காவல்துறை வந்துட்டு முன்மொழிந்திருக்காங்க. திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லா மாநிலமாக, திறந்தவெளியில் மலம் கழித்தல் இல்லாத அந்தஸ்தை பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிற இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இதுக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாநிலம் வந்துட்டு திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லா மாநிலமாக முதல் மாநில அந்தஸ்தை வந்துட்டு பெற்றிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, 2022ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கு தலைமை விருந்தினராக கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெஸ்கிஸ்தான் ஆகிய 5 மத்திய ஆசிய நாடுகளை இந்தியா வந்துட்டு அழைத்துள்ளது. எந்த நாடுகள், அந்த 5 நாடுகளில் ஏதாவது ஒரு ஆட் ஒன் அவுட் வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கான மத்திய அமைச்சர் இந்தியாவின் முதல் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிழக்கு புற விரைவு சாலையை காஜியாபாத்தின் தஸ்னாவில் தொடங்கி வைத்தார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதோட பேர். அரசியல் நிர்ணய சபையோட வரலாற்று சிறப்புமிக்க முதல் அமர்வின் 75 ஆண்டுகள் முதல் முறையாக புதுடெல்லியில் டிசம்பர் 9, 1946 அன்று பாராளுமன்ற மாளிகையில் மத்திய மண்டபத்தில் கூடியது. அதுக்கப்புறம் 75 ஆண்டுகள் வந்துட்டு ஆயிருக்குங்க. அதனால் இந்த டேட் வந்துட்டு கன்ஃபார்ம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் 9, 1946 அரசியல் நிர்ணய சபை முதலாக கூடியது. இந்தியாவோட முதல் பசுமை ஹைட்ரஜன் மைக்ரோ கிரிட் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்துட்டு தொடங்கப்பட்டது பசுமை ஹைட்ரஜன் மைக்ரோ கிரிட் திட்டம். அதுக்கடுத்தது 100% பேர் ஒரு டோஸ் COVID-19 தடுப்பூசியை வந்துட்டு போட்டதில் இந்தியாவின் முதல் மாநிலமாக அப்படி எது இருக்குது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா வந்துட்டு மாறியுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 47வது ராம்சார் தலமாக, இதுக்கு முன்னாடி 46 இருந்திருக்கும். அந்த 46ம் என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. எங்கே அப்படின்னா ஹைதர்பூர் ஈரநிலத்தை வந்துட்டு அமைத்துள்ளது. அதுக்கடுத்தது ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் செயல்படுத்துவதில் தெலுங்கானா மாநிலம் வந்துட்டு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்கள் முறையே 2 மற்றும் 3வது இடங்களை வந்துட்டு பிடித்துள்ளன. தெலுங்கானா வந்துட்டு முதலிடத்தில் இருக்குது. இந்த ஸ்கீமை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸ்கீம்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டி சேது இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவின் கட்டாக் மாநிலத்தில் மகாநதி ஆற்றின் மீது கட்டப்பட்ட மிக நீளமான பாலம் வந்துட்டு டி சேது. அப்போ மகாநதி ஆற்றின் மீது கட்டப்பட்ட மிக நீளமான பாலம் எதுன்னு கேட்கலாம். டி சேது அப்படிங்கிறது. முதல் புகையில்லா மாநிலங்க இமாச்சல பிரதேசம் இந்தியாவின் முதல் புகையில்லா மாநிலமாக மாறியுள்ளது. கண்டிப்பாக கேட்கலாம். டைரெக்டாக வந்துட்டு நம்ம இதை பார்க்கும்போதே நமக்கு கொஷின் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். எந்த மாநிலம் அப்படின்னா இமாச்சல பிரதேசம்.
முதல் காகிதம் இல்லா நீதிமன்றம் பாருங்கள், முதல் கொஷினாக அப்படியே நமக்கு வருது. முதல் காகிதம் இல்லா நீதிமன்றம், இந்தியாவோட முதல் காகிதம் இல்லா நீதிமன்றமாக கேரளா உயர்நீதிமன்றம் வந்துட்டு மாறி இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதில் பார்க்குற கொஷின் எதுவுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கதே நீங்கள் ஒமிட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டாம், இதை ஜஸ்ட்டு வந்துட்டு காதில் கேட்டுக்கோங்க. முதல் சானிட்டரி நாப்கின் இல்லா பஞ்சாயத்து அப்படிங்கிறது கேரளாவோட கும்பலங்கி கிராம பஞ்சாயத்து இந்தியாவின் முதல் சானிட்டரி நாப்கின் இல்லா பஞ்சாயத்தானது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜியோ பார்க், இந்தியாவோட முதல் ஜியோ பார்க் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் வந்துட்டு ஜியோ பார்க்குங்க. முழுக்க ஜியோ பார்க் வந்துட்டு மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் வந்துட்டு உள்ளது. முன்னாள் நீதிபதி இந்து மல்கோத்ரா குழு வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய பாலிட்டியில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க உங்களை பற்றி. உச்சநீதிமன்றம், அதாவது முன்னாள் நீதிபதி இந்து மல்கோத்ரா தலைமையில் விசாரணை குழுவை வந்துட்டு நியமித்துள்ளது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியோட பஞ்சாப் பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் குறித்து விசாரணை நடத்த எந்த குழு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்து மல்கோத்ரா குழு. ஆப்ரேஷன் ஏஏஹெச்டி அப்படின்னா என்னன்னு கேட்டுருவாங்க. சிம்பிளாக அது என்ன அப்படின்னா, ஆள்கடத்தலை தடுக்க நாடு தழுவிய நடவடிக்கை அப்படிங்கிறது தான் ரயில்வே பாதுகாப்பு படையால் தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ராமானுஜாச்சாரியனின் சிலையான ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி நமக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஆல்ரெடி 182 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும், பிரதமர் திறந்து வைக்கிறார். அவரது வந்துட்டு 1000வது பிறந்த நாளை சமத்துவத்தின் திருவிழாவாக இந்தியா கொண்டாடுகிறது. 216 அடி உயர சிலைங்க இது, அதை பீட் பண்ணிடுச்சுங்க, உட்காந்த நிலையில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் கங்காங்கிறது இந்தியாவோட பலமுனை வெளியேற்றும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்த்துக்கோங்க. உக்ரைனிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக, இப்போ உக்ரைன் ரஷ்யா அந்த போர் நடந்தப்போ அங்கே உக்ரைனிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் கங்கா. இந்தியாவோட முதல் மின்னணு கழிவு சுற்றுச்சூழல், முதல்ங்கிறதுனாலேயே நமக்கு கொஷின் தாங்க. முதல் மின்னணு கழிவு சுற்றுச்சூழல் பூங்கா வந்துட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆசியாவோட மிகப்பெரிய பயோ சிஎன்ஜி ஆலையை வந்துட்டு பிரதமர் வந்துட்டு மோடி இந்தூரில் திறந்து வைத்தார் அப்படிங்கிறது. பயோ சிஎன்ஜி ஆலை ஆசியாவோட மிகப்பெரிய பயோ சிஎன்ஜி. குங்குமப்பூ கிண்ண திட்டம், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சென்டர் ஃபார் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அண்ட் ரிசர்ச் குங்குமப்பூ கிண்ண திட்டத்தின் கீழ் குங்குமப்பூ சாகுபடிக்காக அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா, நார்த் ஈஸ்ட்னாலே விட்டுறவே கூடாதுங்க, எல்லா கொஷினுமே கவர் பண்ணணும். அருணாச்சல பிரதேஷ் மற்றும் மேகாலயாவோட அடையாளம் கண்டப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் டனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உலக சாதனை புத்தகத்தால் அதிகாரப்பூர்வமாக 10,000 அடிக்கு மேல் இதுவே கொஷின் ஒரு டைம் கேட்டாங்க. 10,000 அடிக்கு மேல், எத்தனாயிரம் அடிக்கு மேல் அது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதே ஒரு டைம் கொஷினாக கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 5 தேசிய டால்ஃபின் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் டால்ஃபின் தினம் இந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால தாங்க இது கொஷின், இந்த ஆண்டு முதல் தான் இது கடைபிடிக்கப்படுறாங்க. இந்தியாவோட முதல் 100% பெண்களால் இயங்கும் தொழில் பூங்கா எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் திறக்கப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கான டைனமிக் வரைபடம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய நாட்டிலேயே முதல் மாநிலமாக பீகார் வந்துட்டு மாறி இருக்குங்க. அதாவது கிராமங்களுக்கான டைனமிக் வரைபடம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினது. நாகாலாந்து தான் இந்தியாவோட முதல் மாநிலமாக தேசிய விதான் அப்ளிகேஷன் திட்டத்தின் மூலம் காகிதமற்ற சட்டமன்றமாக மாறியுள்ளது. 100% இந்த முறை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த சட்டமன்றம் காகிதமற்ற சட்டமன்றமாக மாறியுள்ளது அப்படிங்கிறது. இந்திய ரயில்வேயின் முதல் காத்தி சத்தி சரக்கு முனையம் கிழக்கு ரயில்வேயின் அசன்சோல் பிரிவில் வந்துட்டு திறக்கப்பட்டுள்ளது. நார்த் ஈஸ்ட்டுங்க, விட்டுறாதீங்க. மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நோய் தடுப்பில் தேசிய அளவில் ஒடிசா மாநிலம் வந்துட்டு முதலிடம் பிடித்துள்ளதுங்க. இதில் நீங்கள் எந்த கொஷினுமே வந்துட்டு ஒமிட் பண்ண முடியாதுங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு காதில் கேட்டாலே போதும். இன்னொரு பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக குரூப் 4 வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, see you in the next video. Thank you.